ஐயா அப்புறம் இன்னொரு விஷயம், இது மனுஷன மாயாஜாலம் ஆக்குற பெட்டி மட்டும் இல்லைங்க, செத்த பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி. அப்ப இந்த பிறப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் தானா? இதுல கடவுளோட கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளோட மேஜிக்னு ஒண்ணு இருக்கா? அவருடைய கை அதுல இருக்கா? அந்த வேலையும் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? எவ்ரிபடி நோஸ் ஃபர்ஸ்ட் பிரெத், இந்த பிராணம் கடவுள் தான் கொடுக்குறாரு. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. செயற்கை கருத்தரிப்பு நீங்க செய்றீங்களோ அப்பயே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. இப்ப கோபிநாத் எனக்கு முன்னாடி இருக்கிறாருங்கறத நான் நம்பணுமா இல்ல எனக்கு தெரியுமா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நீங்க தான் ஒரு பேஷண்ட், நான் நீங்க இறக்க போறீங்க, இன்னொரு 5 நிமிஷத்துல இறக்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். சரி, அவர் டாக்டர் டேரக்டா சொல்றாரு நீங்க 5 நிமிஷத்துல இறந்துருவீங்க. என்கிட்ட வரீங்க சார், நீங்க இறக்க மாட்டீங்க, மேபி நம்ம ட்ரை பண்ணலாமே. இது எந்த டாக்டர் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? இறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்படியே நடந்திருக்கு. எஸ், உங்களால நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். முடியாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வெள்ளூர் சிஎம்சில இவர் இறந்துருவாருன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சால நிறைய பேர் பழச்சிருக்காங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. பட் நான் என்ன சொல்றேன்னா, உங்க சயின்ஸால டெஃபினட்டா வந்து கடவுளை ரீச் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஃபெயிலியர் தான் வரும். டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. சொல்றேன், நீங்க வந்து கடவுளை நம்புங்க பொழைச்சிருவீங்கன்னு சொல்லி எல்லாரும் பொழைச்சிட்டாங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? இல்ல இல்ல, அதேதான் எல்லா விதத்துலயும். இவர் பழைக்க மாட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் பழச்சிருக்காங்களே, அதுக்கு அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. நான் வந்து ஒரு டிசீஸே இல்லாம ஒரு ஆளை உருவாக்குறேன், அப்ப நான் காடா? கிடையவே கிடையாது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கடவுள் வந்து டைரக்டா மனுஷனை கொண்டு வந்து நிக்க வச்சுட்டான், ஒரு டைகரை கொண்டு வந்து நிக்க வச்சுட்டான், அப்படி கிடையவே கிடையாது. சீக்கிரம் அள்ளி போடு அள்ளி போடு. சார், சயின்ஸ்ல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து தெரிஞ்சது, தெரியாது. ஆனா அதை இந்த மாதிரி வெளியே சொல்லாமையே இருந்தோம்னா துருப்பிடிச்சு போகும். அதனால இந்த மாதிரியே நம்ம 2 பேரும் கலந்து பேசி இந்த மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து வந்து தெரியலன்னே நாங்க ஒத்துக்கிறோம். அதுல அவரே தனக்கு தெரிஞ்சதே வியப்புன்னு தான் சொல்றாரு. தெரிஞ்சது அவர் வியப்பா அவர் பாக்குறாரு, நான் பார்க்கல, அது வேற விஷயம். ஓ, நீ அப்படி வரியா? இல்ல சார், கண்டுபிடிக்க முடியாது. இதுல மூளையில மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா? அந்த கண்டுபிடிக்க முடியாத இடத்துல எல்லாம் கொண்டு வந்து காடை வந்து நம்ம நிறுத்த முடியாது. சோலி முடிச்சு. அதுதான் இப்ப இது 20 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாத விஷயங்கள் வந்து இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. இதே விஷயம் நாளைக்கு தெரிய போகுது, அவ்வளவு. எந்த பயனும் இல்ல. எவ்வளவு ஒரு தூசு சாதாரண விஷயம் நினைக்கிறேன். நிச்சயமா மிக ரொம்ப சாதாரணமான தூசி அது. நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. கடவுள் இருக்குன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு, அதனால அவர் அதை வந்து இணைச்சு பேசுறாரு. ஓ, நீ அப்படி வரியா? நான் பேசாததை நீங்க பேசக்கூடாது, தயவுசெய்து அப்படி பேசாதீங்க, மாத்தி பேசுறீங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆக்சுவலா வந்து சிபிஆர்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம சயின்ஸ் வந்து நம்ம தான் அதை டெவலப் பண்ணோம். இது எங்கடா கத்துக்கிட்ட? ஊசியை வச்சு குத்துனே இல்ல, 4 தடவையும் ஒரே ரூட்ல போக வேண்டியதானே, அது ஏன் இடையில 2 தடவை வேற ரூட்ல போனா கொடுக்க முடியும்? நீங்க அது நிர்ணயப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? என்னோட இதயமும் கோபிநாத்தோட இதயமும் ஒண்ணா? ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. நான் சொல்றேன், எத்தனையோ சார், உங்களால வந்து இதயம் ஒண்ணாக இருக்கவே முடியாது. முதல் பாயிண்ட், வல்லமை படைச்சவர்கள் ஒரு கடவுள் இருக்கும்போது சிபிஆர் பண்ணுங்க. அப்படியே அந்த ஆவி உடம்பை விட்டு பிரியறத நான் பார்த்தேன்னு சொன்னவங்களா இருக்காங்க. என் கண்ணு முன்னால அந்த உயிர் பிரியறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமர் அங்கிள், எஸ், கம் ஆன் அங்கிள். பூமர் அங்கிளா? பூமர் அங்கிள், எப்படி அங்கிள்? பூமர், எப்படி பூமர்? பூம் பூம் பூமர், பூம் பூம் பூமர். உண்மையிலேயே உயிர் பிரியறத ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்த வாய்ப்பு அநேகமா டாக்டர்களுக்கு அதிகமாக இருக்கலாம். என்னால முடியல, டயர்டா இருக்கு. கொஞ்சம் பிராடிகேட்னு சொல்லுவோம். ஹார்ட் பீட் முதல்ல 100 இருக்கும், அப்படியே 50 வரும், 30 வரும், 20 வரும், அப்படியே நின்னு போய்டும். ஆக சோலி முடிச்சு. There is something that leaves. I consider that as what leaves? God. Nothing leaves, nothing leaves. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போல் இருக்கு.